நம்ம டிஎம்எஸ் ராகம் தாளம் 99வது மீட்டு இப்போ இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இப்போ அடுத்தது 100வது மீட்டு வந்து கோயம்புத்தூரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 28, 29 2 டேஸ்க்கு. இந்த 100 இன்றைக்கி டிஎம்எஸ் ஐயோட பிறந்த நாளுக்காக ஒரு 2 விஷயங்கள் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணலான்னு நான் ஏற்கனவே நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். அதை நான் இன்றைக்கி இப்போ சொல்லிடலான்னு பார்க்குறேன். நான் இப்போ நம்ம டிஎம்எஸ் ராகத்தால் ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்தில் வந்து ஒரு 100 மீட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோன்னா அது உங்களுடைய கோஆப்ரேஷன், உங்களுடைய இது இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ப்ளஸ் ஸ்டுடியோவோட ஆதரவு ரொம்ப முக்கியம் நமக்கு. நம்ம ஆடியோ ஃபைல் இல்லைனாக்கா நம்ம இந்த அளவுக்கு மீட் நடத்தியிருக்க முடியாது. ஆல் கிரெடிட் கோஸ் டு ஜெயக்குமார். ஆமாம்மா, எப்படியும் ஒரு 80 இருக்கும், மினிமம் 80 இருக்கும். இப்போ வந்து இந்த டிஎம்எஸ் ராகம் தாளத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நான் தான் மெயினாக அட்மினாக இருந்து பண்ணிகிட்ருக்கேன். 4 வருஷமாக எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாளைக்கு நானே வந்து இத்தனை நாள் இருப்பேன்னு சொல்ல முடியாது. நான் ஃபாரின் அப்ராடு போகலாம். அதனால் வந்து இது நடத்துறதுக்கு வந்து ஒரு ஆள் நான் வந்து 2 பேரை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன். அதை அவங்க 2 பேரையும் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு அட்மினாக ஒருத்தர் சேர்க்கலான் இருக்கோம். அதே மாதிரி குரூப் ஆர்கனைசர் ஒருத்தவங்களை சேர்க்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வகையில் வந்து நியூ அட்மினா மிஸ்டர் பாரசாதி அண்ணாவை வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். நான் வாங்க. ஏன்னா வந்து அண்ணாவோட ட்ராவல்ஸ் என் கூட வந்து ஒரு 3 வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளே கரெக்டாக இருக்குது எங்களுக்கு. அந்தமாரி ஆள் கூட இருந்தால் தானே நம்மளும் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும் இல்லைங்களா? நான் என்ன நினைக்கிறேங்கிறது அவருக்கு தெரியும், அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளே இருக்குங்கிறதுனால அவரே ஒரு புது அட்மினாக சேர்க்கலான்னு உங்களுடைய அனுமதியோடு. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி ஐயாவுடைய 103வது பிறந்தநாள். 24/3/1924 அவர் பிறந்தார். அவர் பிறந்தார் சொல்கிறது அவதரிச்சாருன்னு சொல்லணும். ஏன்னா அந்த குரலெல்லாம் நம்மெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. நம்ம ஒரு 5% பாடினோம்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அதனால் அது அவருடைய பிறந்தநாள். இசை மாமணி சீர்காழி ஐயா அவர்களுடைய நினைவு நாளும் இன்றைக்கி தான். அதனால் அவங்க 2 பெரியவங்களுக்கும் உங்களை எல்லா சார்பாகவும் முதல்ல நான் எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளும் ட்ரை பண்ணுறோம். அவங்கெல்லாம் பாடின மாதிரி அவ்வளோதான் நம்மளால முடியும். அடுத்து இது 100வது மீட்டு இப்போ இந்த மாதம் கோயம்புத்தூரில் நடக்க போகுது. உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்து எல்லோரும் வந்திருந்து 100வது மீட்டையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு நான் எல்லோரும் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். என்னை இங்கே திடீர்னு வந்து ஒரு அட்மின்னா டிசைனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு குருவி தலையில் பனங்காய வச்ச மாதிரி ஒரு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காரு. அதை நல்லபடியாக அவருடைய பேர் கெட்டு போகாமல் பார்க்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பு தேவை. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ஃபவுண்டர் கிருஷ்ணதாஸ் அண்ணன் தவிக்க அவருக்கு எனக்கு என்னுடைய ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா மீட்டுக்கும் எல்லோரும் வந்திருந்து கொஞ்சம் பாடாத பாடல்கள் எல்லாம் இன்னும் பாடணும். நிறையா நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம் பாடின பாட்டியை. கொஞ்சம் பாடாத பாடல்களை முயற்சி செஞ்சு பாடணும். நிறையா கேட்டு நிறையா பாடுங்க. 100வது மீட்லேயும் சந்திப்போம். எல்லார் சார்பாகவும் மறுபடியும் தம்பிக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், சரி, நான் எல்லாருக்கிட்டையும் மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவித்து நான் தம்பி கொஞ்சம் பேச சொல்கிறேன். ஹலோ. இப்போ அடுத்ததாக வந்து இப்போ நம்ம டிஎம்எஸ் ராகம் தாளத்துக்கு
குரூப் இன்சார்ஜ்னு வச்சுங்களேன், குரூப் இன்சார்ஜ் ஆர்கனைசர். அவங்கள வந்து இவங்க வந்து என் கூட ரொம்ப வருஷமாக என் கூடவே இருக்கிறாங்க, மீட்டுக்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. ப்ளஸ் எல்லா அறிமுகமும் இருக்கவங்களுக்கு நல்லா பாடக்கூடியவங்க, அதுமாரி ஆளுங்களாக இருந்தால் தான் நமக்கு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த இந்த போஸ்ட்டுக்கு நடிகர் திலகத்தை நான் இன்வைட் பண்ணுறேன். நான் நடிகர் திலகம் எங்கே இருந்தாலும் வர வேண்டும். திரு சாவித்திரி அவர்களுக்கு இந்த குரூப் ஆர்கனைசராக நியமிக்கிறோம் நாங்கள். வெல்கம். குட் ஈவினிங். எனக்கு மைக்கு பிடிச்சி பாட தான் தெரியும், பேச தெரியாது. ஏதாவது தெரியாமல் பேசிடுவேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சாரும் அவங்க ஃபேமிலி வந்து அதாவது அவங்க ஃபேமிலினா அவங்க சிஸ்டர், அவங்க வந்து எனக்கு ஒரு 30 வருஷமாக பழக்கம். நான் அவருடைய சிஸ்டர் எல்லாம் வந்து இங்கே சிவசங்கர் பாபா கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க டிவோட்டியாக இருந்தோம். நான் அவருடைய கோவிலில் வந்து நிறைய பரதநாட்டியம் பண்ணியிருக்கேன், டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலிமா எனக்கு அவங்க வந்து ரொம்ப பழக்கம். ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க வருவாங்க. அவங்க பாபா அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அது மூலிமா எனக்கு 30 வருஷம் பழக்கம். ரெண்டாவது, சாரோட இந்த டிஎம்எஸ் குரூப்பில் சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப பெருமை. சார் வந்து எனக்கு இந்த போஸ்ட் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. இதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எனக்கு தேவை. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல நினச்சேன். இப்போ இந்த டிஎம்எஸ் ஐயா பிறந்த நாளுக்காக இப்போ நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் ஃபீமேல் சிங்கர்ஸ் நிறைய வந்துட்டுருக்காங்க. சில பேர் நிறைய ஃபீமேல் சிங்கர்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கெல்லாம் ஸ்டுடியோக்கெலாம் வரணுன்னாக்கா நிறைய அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸு பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது, நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க வந்துட்டு போனாலே வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் இங்கே வந்துட்டு வராங்க எல்லோரும். இப்போ நம்மலாம் அப்படி கிடையாது, டக்குன்னு 2 வீலரில் புறப்பட்டு வந்துடுறோம். பட் லேடிஸ்க்கு அந்த பிரச்சனை நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு கோஆப்ரேட் பண்ணணும், சில இடங்களில் வந்து ஒய்ஃப் கோஆப்ரேட் பண்ணணும், குழந்தைங்க இருப்பாங்க, அதையெல்லாம் குடும்பம்லாம் இருக்கும். அவங்க வந்து வீட்டிலலாம் குக் பண்ணிட்டு வரணும். இதுமாரி பிரச்சனைகளோடய இங்கே வந்து பாடுறாங்கன்னாக்கா அவங்களுக்கு இங்கே கிடைக்கிற சந்தோஷம்தான். அதனால் வந்து அவங்க நிறைய கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம வராங்கும்போது நிறையா எக்ஸ்பென்சஸ் பண்ணி தான் வராங்க. நிறையா வராங்கன்னா கேபில் தான் வராங்க. நம்ம 2 வீலர்லாம் பெரும்பாலும் யாரும் வர்றதில்லை, ஏன்னா கேபில் தான் வராங்க, ஆட்டோவில் வராங்க. செலவு பண்ணிவிட்டு இங்கேயும் வீட்டுக்கும் நம்ம பணமும் கொடுத்துக்கிட்டு செலவு பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம டிஎம்எஸ் ஐயா பிறந்த நாளுக்காக நம்ம டிஎம்எஸ் ராகந்தால் நடக்கிற எந்த ஒரு மீட்டுக்கும் சரி ஃபீமேல் சிங்கருக்கு ஒரு 50% ஆஃபர் நம்ம கொடுக்கலான்னு இருக்கோம். ஃபுல் மீட்டுன்னா ஆஃப் சார்ஜ் தான், ஆஃப் மீட்டுன்னா கால் சார்ஜ் தான். அது ஆடியோ ஃபைல், அதாவது ஒன்லி ஃபார் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த அமலுக்கு வரும். இது என்ன ஜென்ஸ் தான் அதிகமாக வாங்கப்படும். அதனால் இதை வந்து இது ஆடியோ ஃபைலை அனௌன்ஸ் பண்ணதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான். என்ன அதேமாதிரி நேற்றே வந்து எல்லாம் குரூப்பில் வந்து மெசேஜ் கொடுத்தோன்னே என்னன்னு சொல்லி நிறைய பேர் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்கிட்ட. இல்லை அதை நேரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து யாரும் இது வரைக்கும் நம்ம பண்ணலை, நம்ம குரூப்பில் வந்து இதை செய்யலாம் அப்படின்னு நான் பிரியப்படுறேன் நான். அதனால் வந்து ஃபீமேல் சிங்கருக்கு 50% ஆஃபர் எப்பொழுதுமே உண்டு என் மீட்டில். ஓகேங்களா? தேங்க்யூ. அண்ணன் நீங்கள் ஏதாவது பேசுகிறதா பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இருக்கிறது பெங்களூரு. இப்போ இந்த ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு, எப்படி அதை நிறைவேற்றுறதுன்னு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இருந்தாலும் என்னுடைய முழு முயற்சியை நான் எடுத்து நான் மறுபடியும் நல்லபடியாக நடத்தி கொண்டு போகிறதுக்கு என்னால் என்னென்ன உதவிகள் முடியுமோ எல்லா உதவிகளையும் நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். அது எல்லா சார்பையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இப்போது
டீம் ஆர்கனைசர் அப்படின்னு மிஸ்டர் சாவித்தியை கொடுத்துருக்காங்க, ஃபவுண்டர் சொல்லியிருக்காரு. அதனால் அவங்களுடைய ஒத்துழைப்போடையும் உங்கள் எல்லாருடைய ஒரு ஒத்துழைப்போடையும் மேன்மேலும் நிறைய மீட்டுகள் நடத்தி எப்படி அவர் சொல்கிறாரோ அந்தபடி நம்ம நடத்தி கொடுத்து அவருக்கும் ஃபவுண்டருங்கிற முறையில் அவருக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் அப்படியே அதாவது பெருமையை தேடி தரணும்னு எல்லோரும் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ மேம்.